மற்றும் ஓர் அண்மை செய்தி. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் 3 மணி நேரம் வரை காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று பழனி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்துள்ளனர். பக்தர்களின் வருகையால் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. ஞாயிறு விடுமுறை தினத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பழனி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்துள்ளனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பழனி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் அங்கு குவிந்திருக்கும் நிலையில் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திண்டுக்கல் செய்தியாளர் முகமது ரியாஸ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முகமது ரியாஸ், சொல்லுங்க, தற்போது பழனி முருகன் கோவிலில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்திருக்கும் நிலையில் அங்கு பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கா? பாதுகாப்பு ஏற்பாடுகளா எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. உமா, திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய பகுதியிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை வருகின்றன. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். படிப்பாதை வழியாகவும் யானை பாதை வழியாகவும் மலைக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் சாமி தரிசனத்திற்காக சுமார் 2 மணி நேரம் வரை காத்திருந்தும் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதே போன்று அடிவாரம் கிரிவல பாதையில் உள்ள மின் இழுவை ரயில், ரோப்கார் நிலையங்கள் வருகை தந்து பக்தர்கள் சுமார் 2 மணி நேரம் வரை காத்திருந்து மலைக்கோவிலுக்கு சென்று மொத்தம் 4 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்வதற்காக கோவில் நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. மேலும் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கிரிவல பாதையில் பக்தர்கள் காவடிகள் எடுத்தும் அலகு குத்தியும் அரோகரா கோஷங்கள் இட்டும் மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முகமது ரியாஸ்.